ஹாய், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபேஸ் பேக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பாதி தக்காளி. இந்த வீட்டில் இருக்க 2 பொருளே வச்சு தான் நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறோம். ஏன்னா தக்காளியில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டு இருக்கிறேன், முகத்துக்கு ஃபேஸ் பேக்கும் ஃபேஸ் க்ரீமும். இப்போ இது ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு. இப்போ இது தக்காளி நல்லா கிரேட்டரில் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸாக. ஏன்னா இதில் இருக்க இந்த விதெல்லாம் வேண்டாம், நல்லா ஜூஸ் தான். ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கினா போதும். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இதெல்லாம் நான் வெறும் முகத்துக்கு மட்டும் தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கழுத்தெல்லாம் போடணுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃபேஸ் பேக்குக்கு. இப்போ இது ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாதி தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கினேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு. இப்போ இதில் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது தக்காளி. இந்த அளவுக்கு அரைச்சி நல்லா அந்த கிரேட்டரில் இது பண்ணால போதும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறது வேண்டாம். நல்லா சூப்பராக சிம்பிளான ஒரு டிப்ஸு. தக்காளி நம்ம முகத்தை நல்லா பிரைட்னஸாக நல்லா பிரகாசமாக பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் அரிசி மாவு சொல்ல வேண்டியதே இல்லை, நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊறிட்ட பிறகு அப்புறமா, ஏன்னா டைரெக்டாக நீங்கள் அப்படியே எப்படிமா ரெடி பண்ணிவிட்டு உடனே முகத்தில் போடக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தான் இருக்குது. உங்களுக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மீடியம் சைஸு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வெறும் முகத்துக்கு மட்டும் தான். உங்களுக்கு கழுத்துக்கு வேணா கூட நீங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு 5-6 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஃபுல் கழுத்துக்கு நீங்கள் போடலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் இருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, முகத்துக்கெல்லாம் கழுத்துக்கெல்லாம் போட்டிங்க மிச்சம் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, உங்கள் காலுக்கு இல்லை கை கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம முகத்தில் முகத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வேறு அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. எது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் முகத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு அப்போ தான் அது நம்ம முகத்தில் நல்லா அந்த ஸ்கின்னில் ஃபுல்லாக நல்லா ஊறும். நல்லா ஊறின பிறகு தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் சூப்பராக. இப்போ இது நல்லா ஊறட்டு ஒரு 5 நிமிஷம் நான் விட்டுறேன். 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். அப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்யும் போது கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் அதிகமாக தெரியுது இல்லைங்களா. ஏன்னா அந்த அரிசி நம்ம அரைச்சி பவுடர் என்ன பண்ணாலும் அது கொஞ்சம் நேரம் மாதிரி ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுடணும். நல்லா ஊறின பிறகு, ஏன்னா கழுக்கி இந்த உடனே நம்ம முகத்தில் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அதான் நான் சொன்னேன் மீடியம் சைஸில் ஒரு 2 டீஸ்பூன் வேணும். இது முகத்துக்கு ஃபுல் கரெக்டாக. இன்னும் நீங்கள் இதில் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா உங்கள் கழுத்து கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு. ஒரு பாதி தக்காளி, அரிசி மாவு, இது 2 வச்சு நல்லா சூப்பரான ஃபேஸ் பேக்கு ரெடி. இப்போ இது உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு
பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அது ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் முகத்தை கழுவிட்டு நார்மல் தண்ணியில் அப்புறமா நீங்கள் ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு முகத்துக்கு மறுபடியும் கழுவிட்டு அந்த க்ரீம் யூஸ் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுற க்ரீம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இது நீங்கள் போட்டு வேறு எதுவும் க்ரீம் யூஸ் பண்ணுறதுலன்னா பரவாயில்ல, அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் அரிசி மாவும் நல்லா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கும் தெரியணும் இல்லைங்களா. அதனால் இது லேடிஸ் தான் போடணும் இல்லை, ஜென்ட்ஸ் கூட போடலாம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.